பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். இந்த சங்கீதத்தின் வசனத்தை பார்க்கும்போது என்னுடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்க, பொய் சாட்சிகள் சொல்லுகிறவங்களும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் அப்படின்னு சங்கீதக்காரராகிய தாவீது இதை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது எக்ஸாம்பிள் யோபு பார்த்தோம்னா அவங்க கர்த்தருடைய பாதத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. அவங்கள எந்த விதத்திலுமே குறை சொல்ல முடியாத அளவுல இருக்கும்போது சத்ரு அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி இவங்கள தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் சாத்தானானவன் பெர்மிஷன் கேட்டு அவங்கள பல பிரச்சனையில போறாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் அழிந்து, அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் இல்லாம ஆயிடுறாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்படுது. நிறைய அவங்களுடைய உடல்ல நிறைய, அதுக்கப்புறமாவும் போய் மறுபடியும் சாத்தானானவன் நீங்க இப்படி இது இவ்வளவுதான் கஷ்டம் இருக்கு, அதனாலதான் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணி மறுபடி அவங்களுடைய உயிர்ல மட்டும் நீ கை வைக்க கூடாதுன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கறத பாக்குறோம். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட நிறைய அவங்க உலகத்துல மனுஷகுமாரனா இருந்தப்போ பார்க்கும்போது கர்த்தரை இயேசுவை மனுஷங்க சிலுவையில அறையிறதுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரிதான் அவங்க மேல நிறைய பொய் சாட்சிகளை சொல்றது நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அவங்கள ஆக்கிரமித்து சீறுகிறவர்கள் நிறைய எழுந்திருக்கிறதையும் பாக்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பொய் சாட்சி சொல்கிறவர்கள் இருப்பாங்களா? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். நமக்கு விரோதமாய் இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு கர்த்தரிடத்துல இருக்குது. எப்படி சங்கீதக்காரன் ஆகிய தாவீது எப்படி கர்த்தரிடத்துல மன்றாடுறாங்களோ, லைக் ஏசப்பா நீங்க என்னைய சத்துருக்களின் கைகள் என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்க ஏசப்பா, பொய் சாட்சிக்கார சொல்லுகிறவர்களும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமா எழும்பியிருக்கிறார்கள்னு அப்படி சொல்றதை பார்க்கும்போது நம்மளும் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து ஏசப்பா என்ன சத்ருவினுடைய கையில நீங்க ஒப்பு கொடுத்துடாதீங்க, நீங்க ஏன் கூடவே இருங்க ஏசப்பா, எனக்கு நீங்க பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். யோபுவை பார்க்கும்போது யோபுவை மாதிரி பெர்ஃபெக்ட் நம்ம கிடையவே கிடையாது, அப்படிதானே? நம்ம எவ்வளவோ தப்பு பண்றோம், எவ்வளவோ மிஸ்டேக் தெரிந்தும் தெரியாமலும் பண்றோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் டே டு டே லைஃப்ல இட்ஸ் அ ப்ராசஸோ, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லுது. அதனால நம்ம நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல வளர்ந்து வருகிற குழந்தைகளா இருக்கிறோம். அப்போ ஏசப்பா நீங்க எனக்கு பாதுகாப்பை கொடுங்க. எப்படி யோபு கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் சத்ருவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மள கர்த்தாவே நீங்க எங்களை சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம as a mother we should always pray for our kids. It is very very important. அப்போ நம்ம கர்த்தர் நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவரா இருக்காங்க. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.